தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். ஒடிசால பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சேர்ந்து தமிழ்நாட்டை அவதூறுபடுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் பார்வை என்ன சார்? அவரு ஏதாவது கனவு கண்டிருப்பாரு ஸ்டாலின். ஏதாச்சும் ஸ்டாலின் முதல்ல உண்மையே பேச தெரியாது அவருக்கு. உண்மை பேசுறது கிடையாது. திமுக காரங்க யாருமே உண்மையை பேசுறது கிடையாது. பொய் தான் பேசுவாங்க. அவங்க அடிப்படையே பொய் தான். அவங்க கட்சியினுடைய கொள்கையே பொய் தான். திராவிட கொள்கைங்கிறாங்க. திராவிட கொள்கைன்னா என்னது? திராவிடம் எங்கே இருக்குது? தமிழ்நாடு இருக்குது. திராவிட நாடு எங்கே இருக்குது? தமிழ்நாடு இருக்கும்போது நீ ஏன் திராவிட நாடுன்னு சொல்கிற? திராவிட நாடு கிடையாது. இல்லாதது தான் அவங்க சொல்கிறது. இப்போ அவர் பேசியிருக்கிறதும் இல்லாத விஷயந்தான். அதில் ஒரு விஷயத்தில் அவர் மாட்டிகிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா, அங்கே ஒரிசாவில் என்ன விஷயம்னா, பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் கஜானா சாவி ஒரு 2 3 6 7 சாவி உண்டுமா. அதாவது இங்கே நம்ம பத்மநாப சுவாமி கோயில் திருவனந்தபுரத்தில் பத்மநாப சாமி கோயிலில் நிறைய தங்கம் மாணிக்கம் எல்லாம் குவிஞ்சு கிடந்ததில்ல, பெரிய இதுன்னு சொன்னாங்கல்ல, உலக அதிசயம் அப்படின்ட்டு. அதை மாதிரி அங்கேயும் இருக்குது. அதுக்கு அது என்னுடைய பூட்டி வச்சுருக்கு. அப்போது அதை திறந்து பார்க்கணும், சுத்தப்படுத்தணும். அப்படின்னு போகும்போது சாவியை காணும். வருஷக்கணக்காக காணும். ஒரிசாவில் அந்த நவீன் பட்நாயக், பிஜு பட்நாயக்கு நவீன் பட்நாயக் அவர் தான் முதலமைச்சர். தொடர்ந்து அவர் தான் முதலமைச்சர் இருந்தார். அவருக்கும் மோடிக்கும் நல்ல உறவு இருக்குது. கூட்டணியிலலாம் இருந்தாங்க. 2004 எல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க பிஜேபியோட. அந்த நவீன் பட்நாயக்கு முதலமைச்சர். அவருக்கு ஒரு பிஏ இருந்தாங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், கவர்மெண்ட் அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தார், ஐஏஎஸ். வி.கே. பாண்டியன் அப்படின்னு பேர், மதுரைக்காரர். ஐஏஎஸ் ஆஃபீஸர், மதுரைக்காரர். இப்போ நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் கர்நாடகாவில் வேலை பார்த்தார்ல, அதே மாதிரி இவர் வி.கே. பாண்டியன் ஒரிசாவில் வேலை பார்த்தார். முதலமைச்சருக்கு உதவியாளராக வேலை பார்த்தார். திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அவர் வேலையை ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ணவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு கட்சியில் சேர்ந்துட்டார். நவீன் பட்நாயக் கட்சியில், பிஜு ஜனதா தள் கட்சி, பிஜேடி. அதில் இவர் சேர்ந்துட்டார். சேர்ந்து அது என்ன காரணம்னு தெரியலை. நவீன் பட்நாயக்குக்கு இந்த வி.கே. பாண்டியனை ரொம்ப பிடிச்சி போச்சு. கட்சியில் சேர்ந்த பிறகு பாண்டியனையே முக்கியமாக வச்சுக்கிட்டார். அவர் முதலமைச்சரை பார்க்கணுன்னு ஒரு அமைச்சர் வந்தால் நீங்கள் பாண்டியனை பாருங்கன்னு சொல்லுவார். ஐயா, இந்த திட்டத்தை எப்படி ஒத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் பாண்டியனை கேளுங்கன்னு சொல்லுவார். ஒரு கட்சிக்காரர் நான் தலைவரை பார்க்கணுன்னா பாண்டியனை பார்த்துட்டு வாயா அப்படின்னு சொல்லுவார். அப்போ இன்னும் ஒரு 50 பேர் ஐயா உங்களை பார்க்கணும், 50 பேர் வந்திருக்காங்கன்னா என்னெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையெல்லாம் பாண்டியனை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொல்லி ஒரு 10 வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது. பாண்டியனை பார்த்தா போதும், பாண்டியனை பார்த்தா பாண்டியன். இந்த சாவியை காணாமல் அதை பாண்டியனை கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் கஜானா சாவியை காணாமல் பாண்டியனை கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ மேடையில் பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னார்னு, சாவியை காணும், கஜானா சாவியை. அது என்னவோ தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிருக்கிறதா சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஏன்னா பாண்டியன் தமிழ்நாட்டுக்காரர்ல, அதனால் அவர் அப்படி சொன்னார். இதில் அவதூறு என்ன இருக்குது? சவுக்கு சங்கர் தமிழ்நாட்டுக்காரர் தானே. அவர் பெண்களை கேவலமாக பேசினார்னே அவதூறு பண்ணியிருக்காங்கல்ல. அதுக்கு ஏன் ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கலை? தமிழன் சவுக்கு சங்கரை அவதூறு சொல்லலாமா கேட்டாரா? ஏன் கேட்கல? ஜாபர் சாதிக்கு தமிழ்நாட்டுக்காரன் தானே. ஜாபர் சாதிக்கு தமிழனை அவதூறு செய்யலாமா இந்த என்ஐஏ அப்படின்னு ஏன் ஸ்டாலின் கேட்கல? இது அப்போ ஒரு குற்றவாளி தமிழனாக இருக்கக்கூடாதா? இப்போ ஜெயிலில் இருக்கிறதெல்லாம் யார்? புழல் ஜெயிலில் இருக்கிறதெல்லாம் தமிழன்லாம் ஜெயிலில் இருக்கானா இல்லையா? இருக்க தானே செய்கிறா. இப்போ வி.கே. பாண்டியன் குற்றவாளின்ட்டு சொல்லலை மோடி. சாவியை காணோம், அது தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க.
அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா விஷயமும் இந்த வி.கே. பாண்டியன் பிடியில தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, ஒரியாக்காரங்க இருக்கக்கூடிய ஒரியா மாநிலத்தில் ஒரு தமிழை வந்து ஆட்சி பண்ணுறதா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் கேட்கக்கூடாது? அந்த இடத்துல அப்படி தானே கேட்பாங்க. கேரளாவில் எப்படி கேட்பாங்க? கேரளா மாநிலத்தில் ஒரு ஆந்திராக்காரன் வந்து ஆட்சி பண்ணுறதா கேட்க மாட்டாங்களா? தமிழ்நாட்டில் கேட்க மாட்டாங்களா? இப்போ வந்து உதயநிதியை துணை முதலமைச்சராக ஆக்கணும் அப்படின்னுக்கிட்டு பத்திரிகையில் செய்தி இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்தது, முடியலை, அதனால ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால ஒத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அது வந்து முடியலை. மான ரோஷம் உள்ளவன் திமுககாரங்க 5-6 பேர் அதை எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ உதயநிதியை ஆக்க முடியாத உடனே மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, அவருக்கு அங்கே எப்படி வி.கே. பாண்டியன் நவீன் பட்நாயக்குக்கு உதவியாளராக இருந்தார், ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதே போல் இவர் இந்த முதலமைச்சருக்கும் உதவியாளராக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பார்ல, அவர் பீகார்காரராக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா இந்த இவர் பிரசாந்த் கிஷோர், அரசியல் ஆலோசகருக்கு பிரசாந்த் கிஷோரை தானே பீகார்காரரை தானே வச்சாங்க இவங்க. ஏன் தமிழனை வைக்கலை? அப்படி பீகார்காரரை வச்ச மாதிரி இப்போ மு.க. ஸ்டாலின் இப்போ உதயநிதியை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. வேண்டாம், உதயநிதியை வேண்டான்னு சொல்லிட்டீங்களா, என்னுடைய மகனை வேண்டான்னு சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற கோபத்தில் மு.க. ஸ்டாலின் அவருக்கு பிஐயாக இருந்த அந்த உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை, என்ன பிஐயாக இருந்தவர் பழக்கமாக இருக்குது, அவரை ரிசைன் பண்ண சொல்லி கட்சியில் சேர்த்துக்கிட்டு எனக்கு வாரிசு இவர் தான், இந்த ஊபிக்காரன் தான், இந்த இந்திக்காரன் தான் என் வாரிசு அப்படின்னு சொன்னான். திமுககாரன் இத்தனை தமிழர்கள் இருக்கையிலே ஒரு முதலமைச்சருக்கு வாரிசு ஊபிக்காரனா அப்படின்னு கேட்க மாட்டாங்க? கேட்க தானே செய்வாங்க. அதே மாதிரி ஒரு கேள்வியை தான் அமித்ஷா அங்கே கேட்டார். அவர் அந்த ஊரில் அரசியல் பண்ணுறவர் அந்த ஊரில் தான் பேசுவார், அது அவதூறு என்ன இருக்குது அப்படி கேட்டார். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை. அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு போய் இவர் ஒரு பதிலை கொடுக்குறாருன்னா, என் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை. அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? போலீஸ்காரன் வீட்டுக்குள்ளே வந்து தேடுறான் பிடிக்கிறதுக்கு ஆளை எங்கே அப்படின்ட்டு, என்ன அப்போ அவனுக்கு மனைவி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, என்ன பையன் ரொம்ப என்ன உஷாரான பையன், அவனுக்கு பையன் தேடப்படுறவனுக்கு பையன். அவன் என்ன சொன்னான், எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ போலீஸ்காரன் அப்படியே பார்த்துட்டு திரும்பிட்டான். மீண்டும் அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் திரும்பின போலீஸ்காரன் மீண்டும் திரும்பி வந்தான். இந்த பையன் என்ன குதிரைக்குள்ளே இல்லைங்கிற அந்த குதிரை பாருடா அப்படின்னா. பார்த்தா அங்கே தான் அவங்க அப்பா இருந்தான், அது குதிரைக்குள்ளாடி மறைஞ்சிருந்தான், கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறது. புரியுதா? அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, தமிழனை அவதூறு பண்ணி விட்டீர்கள், தமிழனை அவதூறு பண்ணி. நீ யாரை தமிழங்கிற? அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே. அவர் அவதூறு ஒன்றும் சொல்லலையே. அவர் வந்து ஒரிசா அரசியலில் முக்கியத்துவம் வகிக்கிறாரு. இந்த சாவி காணாமல் போனதுக்கும் அவர் தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற பொருள்படி தமிழ்நாட்டுக்கு போயிருக்கலாம்னு சொன்னார் அவர். அது என்ன தமிழனை அவதூறு பண்ணதா? இல்லைல்ல. இது அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொன்ன மாதிரி மு.க. ஸ்டாலினுக்கும் இந்த வி.கே. பாண்டியனுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமோ? கோயிலில் கொள்ளை அடிச்சிருப்பாங்களோ? கொள்ளையை கண்டுபிடிக்கப்படாதுங்கிறதுக்காக தான் சாவியை காணலைன்னு சொல்கிறாங்களோ? அந்த கொள்ளையில் அந்த வி.கே. பாண்டியனுக்கு சம்பந்தம் இருக்குமோ? அதனோட நம்முடைய மு.க. ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் எனக்கு இருக்கு. இப்போ இவர் எதுக்கு வலிய போய் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறாரு? இது ஒன்றையும் ஒரு மேட்ரே கிடையாது. வி.கே. பாண்டியனையும் ஒன்றும் கேவலமாக பேசலையே, அவர் திருடிட்டார்னு கூட சொல்லலையே. சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லப்படுகிறது, அப்படிதான் சொல்றாரு. அதுவும் சொல்லப்படுகிறது தான். ஏன்னா அந்த வி.கே. பாண்டியனை வச்சு அவர் சொல்றாரு. வி.கே. பாண்டியன் 10 வருஷமா அங்க பெரிய அரசியல் போயிட்டு இருக்கு. இவ்வளவு ஒரியாக்காரங்கள்லாம் இருக்கும்போது எதுக்கு நீங்க வி.கே. பாண்டியனை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நவீன் பட்நாயக் அவர்களே அப்படின்னு கேட்குறாங்க. அமைச்சர் பார்க்கணுன்னாலும் வி.கே. பாண்டியனை பார்க்க சொல்றீங்களே, எப்படி அது அப்படின்னு அங்கே ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை தனக்கு சாதகமாக்கி கொள்ள
வாக்கு சேகரிக்கக்கூடிய நோக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சார மேடையில் அதை சொல்கிறாரு. அவ்வளோதான். இதில் தமிழனை அவதூறு பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒருவேளை அந்த வி.கே. பாண்டியன் அங்கே ஒரு பெரிய திருட்டு செஞ்சுருக்கலாம், அதனால தான் சாவி காணாமல் போயிருக்கலாம். அந்த திருட்டில் இவருடைய ஆலோசனை இருக்கலாம், மு.க. ஸ்டாலினுடைய ஆலோசனை இருக்கலாம். ஏன்னா கோயில் திருட்டுக்கு பேர் போனதாச்சே திமுக. அதனால் கோயிலில் நிறைய கொள்ளை, நிலங்கள் அபகரிப்பு எல்லாம் இருக்குல்ல, சிலை திருட்டு, நகை திருட்டு. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தெரியுமில்ல உங்களுக்கு? சிலை அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஆனால் அது அதான் இருக்காது. என்ன அதே மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருப்பான், டூப்ளிகேட்டு 450 ரூபாய்க்கு. சிலை வந்து 500 கோடி, இவன் 450 ரூபாய்க்கு ஒன்று வச்சுருப்பான். அப்படியே தான் இருக்கும். அப்படியெல்லாம் நடக்குது தமிழ்நாட்டில். அதனால் இந்த விஷயத்துல எல்லாம் மு.க. ஸ்டாலின் திறமைசாலி, அதில் கருணாநிதி மகன் வர, அதனால் நம்ம இவர்கிட்ட ஐடியா கேட்கலான்னுக்கிட்டு அந்த வி.கே. பாண்டியன் ஐடியா கேட்டிருக்கலாம். வி.கே. பாண்டியனை இவர் க்ளோஸாக இருந்திருக்கலாம், ஜாபர் சாதிக்கோட க்ளோஸாக இருந்த மாதிரி வி.கே. பாண்டியன் ஒரு க்ளோஸாக இருந்திருக்கலாம். அதனால தான் இவருக்கு பதட்டமாக இருந்திருக்கலாம். அப்பா குதிரைக்கு இல்லைன்னு சொல்கிறார் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் தான் இருக்குது. என்னன்னு பார்ப்போம். பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.